நோய் என்னவென்று தெரிந்தால்தான் மருந்து கொடுக்க முடியும். அதுபோல தோல்விக்கான காரணங்களை அறிந்தால்தான் திமுகவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் உருக்கமாக பேசினார். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள 36 பேர் கொண்ட கள ஆய்வு பொறுப்பாளர்களுடன் நடத்திய அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், குழுவின் ஆய்வறிக்கை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றும், தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின்றி கட்சிக்காரர்கள் சொல்லும் உண்மையை அப்படியே தன்னிடம் கூற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தவறு செய்த யாரையும் காப்பாற்றவோ பழி வாங்கவோ கூடாது. தலைவனான தன் மீது குறை சொன்னாலும் அதை குறித்து வாருங்கள் என்று கூறிய ஸ்டாலின், பொறுப்பாளர்கள் 2 பேர் கொண்ட குழுவாக மட்டுமே நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். கீழ்மட்ட நிர்வாகிகள் தயக்கமின்றி பேசும் பொருட்டு ஆய்வின் போது மாவட்ட செயலாளர்கள் உடன் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இக்குழுவினர் ஜூன் 5ஆம் தேதிக்குள் முழு அறிக்கையை சமர்ப்பிக்க கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.